கர்ணனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சாளா. வாஸ்தவமா அவன் திரௌபதியை கல்யாணம் பண்ணி விடுவான், யந்திரம் தள்ளி விடுவான். நடக்கலையேன்னா மகன் அனுகிரகம் ஈஸ்வர பிரசாதம் இல்லை, இதான் காரணம். மகன்களுடைய அனுகிரகம் பகவத் அனுகிரகம் ரெண்டு ஷாரலே முக்காய். இது கர்ணனுக்கு இத்தனை தானம் பண்ணவனுக்கு இது என்னவா கிடைக்காம போச்சு சொன்னார். கடைசியில பீஷ்மர் யுத்தகலத்துல கிடக்கிற போது சொல்றேன், பின்னாடி அந்த கதை சொல்ல முடியுது இல்லையோ, அதுக்காக கொஞ்சம் நடுப்புற ஞாபகம் சொன்னேன். ராத்திரி 12 மணிக்கு பீஷ்மருக்கு கர்ணனுக்கும் சண்டை. பீஷ்மர் உயிரோட இருக்கிற மட்டும் யுத்தம் பண்ண மாட்டேன்னுட்டான். 10 நாளைக்கு அவர் இருக்கிற மட்டும் அவன் சண்டை போடல. ஆனா கீழே விழுந்துட்டார்னதே எல்லாரும் பார்த்துட்டு போன பிறகு ராத்திரி 12 மணிக்கு தனியா பீஷ்மரை போய் பார்த்து போகணும். அழுதான். அருணா நான் தான் கர்ணன், வேலைக்காரெல்லாம் வச்சு போச்சுள்ளுன்னா காவலுக்கு ஆள் போட்டுருந்தான் துரியோகனன். வச்சு போச்சலிட்டு கர்ணனை கட்டிக்கிட்டு பீஷ்மர், அப்பா எனக்கு உங்ககிட்ட கோபம் இல்லை, நான் என்னமோ சொன்னேன் கடுமையான சொற்கள் நினைக்காதே, நீ துரியோகனோட சேர்ந்து மனித காரியம் எனக்கு பிடிக்கல, ஆனா அது உன் பேர்ல தப்பு இல்லை, ஒரே ஒரு தோஷத்தால உனக்கு இது மாதிரி பிரவೃತ್ತಿ ஏற்பட்டதுன்னா என்ன, நான் கர்ணன் சம்ஸ்காரம் இல்லாத அம்மாட்ட பிறந்தையோ இல்லையோ அதான் காரணம். விவாக சம்ஸ்காரம் இல்லாம பிறந்தையோ இல்லையோ அதான் கல்யாணம் பண்ணிக்காம புள்ள பிறக்காதவனு கேட்கறான் பாருங்க. அதான் பிறக்கும் புள்ள